தோட்ட அமைப்புகள் இப்படியான வேளாண்மை அமைப்புகள் எல்லாம் அதாவது இந்த வியாபார உலகத்துல சாத்தியமோ? சாத்தியமா தானே இருக்குது. எனக்கு நான் 12 வருஷமா இதுல பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஏற்றுமதி விவசாயம் அப்படியும் செய்யலாமா இதுகளை? இல்ல செய்யலாம், செய்யலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க செய்யலாம், செய்ய முடிஞ்சாங்கன்னா செய்யலாம். ஏன்னா இதுல வந்து 100% இயற்கை. இது நஞ்சுங்கிறதே கிடையாது. இப்போ நம்ம இதில் இருக்கிற கீரையை எத்தனை நாள், இப்போ 15 நாள் கிட்ட மழை பெஞ்சதுலேருந்து நாங்கள் இந்த கீரையை தான் உணவாக எடுத்துக்கிட்டோம். கீரை இதில் இருக்குல்ல, நிறைய கீரை இருக்குல்ல. இதெல்லாம் நீங்கள் கீரையை போட்டுறீங்களோ? இதில் இல்லை, போட்டதில்லை. இதெல்லாம் இயல்பாகவே இதில் வந்த செடி. இதை சாப்பிட்றீங்க? சாப்பிடலாம். இந்த காட்டோட வளமையை பாருங்க. இது என்ன மரம்? இது கொடுக்காப்புளின்னு சொல்றது. கொடுக்காப்புளி எல்லாம் கலந்து வச்சுக்கிறீங்க? கலந்து தான் வச்சிருக்கேன். காடு மாதிரியே வச்சிருக்கு. பலாவும் பழுதோ? அது பலாவோ? பலா இல்லைங்க, உணா. உணா. இப்போ இப்படி வச்சுக்கிறீங்க. வெயில் படாம இருந்தா அந்த அதாவது காய் பிடிக்குமோ? காயெல்லாம் பிடிக்குதுங்க. பாத்தீங்க எப்படி எல்லாம் வச்சுக்கலாண்டு. இன்னும் உள்ள வந்தா கொஞ்சம் கவனமா தான் வரணும் விஷ்ணு, கவனமா தான் வரணும். கலாக்கா செடி, புதர் கலாக்கான்னு சொல்லுவோம்ல, புதர் செடி. புதர் செடி இது என்னத்துக்காக வேண்டி வச்சுக்கிறீங்க? பழமோ? காய். அம்மா ஊறுகாய்க்கு, கலாக்கா ஊறுகாய்க்கு. பிங்க். இது வந்து ப்ரௌனும் பச்சையுமா இருக்குமா? கலாக்கா பாருங்க, உங்க அதுதான் பழம். காய் காய் இருக்கு, பழம் பெருசா காய்ச்சது. காய் கொத்து கொத்தா இருக்கும், தக்காளி மாதிரி இருக்கு பார்க்க. ஆமா, இது பெருசா இருக்கு. இது ஊறுகாய் போட்டு கொடுக்குறோமா? கொடுக்குறோம். ஊறுகாவா கொடுக்குறோம், அப்படியே கேட்டாலும் கொடுத்துறோம். இதெல்லாம் மார்க்கெட்ல இருக்குதுங்க, சந்தையில இருக்குது. ஆமா, அப்படியே நுனா. இது பழம் இல்ல, பழம். இது தாய்லாந்துல பார்த்தேன். சிரப் பண்றோம் அதுல. என்னது? நோனி சிரப். ஆமா, சிரப் பண்றோங்க. ஃபெர்மெண்ட் பண்ணி எடுக்கிறது, அது பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படியே நமக்கு இங்க வந்து ஒரு எப்படியும் ஒரு 50 பொருள் இருக்குமாமா, கூடவே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு உணவு காடுங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்து உணவு காடு. ஆமா, இதுல கிடைக்கிற எல்லாமே உணவுகள் தானே. இப்ப இது வந்து இவ்வளவு செழிப்பா வந்ததுனாலதான் நான் வந்து அந்த பக்கமும் இது முயற்சி பண்ணியிருக்கிறேன். பராமரிப்பு இதுல நான் என்ன பண்ண முடியும் பெருசா? இதுக்குள்ள இந்த மாதுளை எல்லாம் காய்ச்சிருக்குதோ? காய்ச்சிருக்குதுங்க. சொல்றோம் இல்ல, மாதுளைக்கு நல்ல வெயில் பிடிக்கணும், வெயில் வேணும். ஆமா, இந்த இருக்குது பழம். அதாவது நிறைய வேணும், இத்தனை டன் வேணும் அப்படின்னு அங்க வருங்க. காய் இருக்குதான் செய்து பாருங்க. காய் இருக்கு, அதுல பட்டாம்பூச்சிகளையும் நீங்க பாக்கலாம். அதுவும் வந்துருக்கு. பட்டாம்பூச்சி தேனீக்கள் இருந்தாலே இயற்கையான எல்லாமே வந்து. இந்த ஊர் வெயில் தானே அதிகம். அந்த அது அது வெயில தேடி போகுது பாருங்க, மேல போகுது, போயிடுச்சு பாருங்க. அதான் காடு. வெயில தேடி தண்டை வெயில தேடி அது போகுது இல்லைங்க. நெல்லியும் பழந்து நிக்குது. அது என்னது? விளாத்தியோ? இல்ல, கொடுக்காப்புளி. கொடுக்காப்புளி இதுதான் விஷ்ணு. நான் அடுத்து வர்றதுக்குள்ள இது எல்லாமே நம்ம கிளீன் பண்ணி ஆகணும். தண்ணி விட்டு இதெல்லாம் கிளீன். இதனாலதான் ஒரு டில்லர் தேடிட்டு இருக்கிறேன். ஆமா, ரொம்ப டைம் எடுக்குது இல்லம்மா ஒன்னொன்னா பார்த்து புடுங்குறதுக்கு. இந்த மாதுளை கூட வளர்ந்துருக்கு, தானா முளைச்சி வளர்ந்துருக்கு. இது தானா முளைச்சிருக்குது, அதுல இந்த விதை விழுந்து. ஆமா, கொடுக்காப்புளிமா. இந்த மாதுளை ஃபுல்லா இருக்கு. இதுலயே ஒரு 2000 நாத்து எடுக்கலாம். ஒவ்வொரு மரத்துக்கு அடியிலும் இதே மாதிரி இருக்குது. நான் கிளீன் பண்ணணும் இன்னும். ஆமா, நீ எடுத்துக்கன்னா எடுத்துக்கலாம். இப்ப மாதுளைல இந்தியன் மாதுளை, சிவப்பு மாதுளை வாரதுல, அது நாட்டு மாதுளை. இது எல்லாமே நாட்டு மாதுளை. இங்க இருக்கிறது பல்வேறு சைஸ்ல இருக்குது. இந்த முத்து சிவப்பா இருக்கிறதோ? இது சிவப்பும் இருக்குது, வெள்ளையும் இருக்குது, அந்த பிங்க் கலர்லயும் இருக்கு. நிறைய ரகம் இருக்குது. இது எந்த அளவுக்கு கடைசி வளரும்? பெருசா வளருமோ? இந்த வளர்ந்து இருக்குல்ல. இல்ல இல்ல, இதையும் விட பெரிய அந்த மரம் மாதிரி போகும். அது வந்து நம்ம தனியா வந்து நம்ம மாதுளை தோப்பு அப்படின்னு வச்சாதான் அதுக்கு வந்து நிறைய கேப் விட்டு வச்சோம்னா அது போகாது. இது வந்து சுத்திலும் அந்த கொய்யா மரம் போச்சு, நெல்லி மரம் போச்சு, கொடுக்காப்புளி போச்சு, இதுவும் போயிட்டே தான் இருக்கும். அதுதான். அப்புறம் இப்ப இங்க இருக்குது, அங்க இருக்குது, அங்க இருக்குது, எல்லாரும் நெருக்கமா வச்சுட்டு அப்படின்லாம் சொல்றாங்க விஷ்ணு. ஆனா நான் வந்து அப்படி நினைக்கல. கீழே வந்து மோதுற அளவுக்கு நம்ம தட்டி விட்டுட்டோம்னா மேல கூடாரம் ஆயிக்கும் இல்லையா, மேல போயிடும், மேல பிடிக்கும். ஆனா
இப்படிங்கிறதான் கொஞ்சம் சிக்கலா இருக்கும். என்ன மாதுளம்பழம்லாம் நாங்க எடுக்கிறதே இல்லை, வந்து நேரம் இங்க கிளி கடிச்சு போட்டிருக்கோம், அணில் கடிச்சு போட்டிருக்கோம், அதை எடுத்து சாப்பிடுவோம். யாராவது கேட்டாங்கன்னா வந்து ஒரு 10-20 பழம் பொறுக்குன்னா 2 டம்ளர் ஜூஸ் கிடைக்கும். கடிச்சு கடிச்சு போட்டது எல்லாம் இருக்கும்ல, சொத்தையும் நிறைய இருக்கும். ஆமா, தேநீர் இதெல்லாம் பொறுக்கிட்டு போயிடும், தேநீர் தயாரிக்கிறோம், இதெல்லாம் பொறுக்கிக்குவோம். பாருங்க கீழே உதிர்ந்து கிடக்குதுல்ல, இதெல்லாமே இப்ப பிஞ்சு பிடிச்சிருக்குது. ஆமா பாத்தீங்களா, அந்த வெயில் இந்த பக்கத்துக்கு பிஞ்சு பிடிச்சிருக்கு, இஞ்சாலதான் தேடி போகுது. இல்ல அந்த பக்கம் பிஞ்சு பிடிச்சிருக்குது, அங்காலையும் போகுது, மேல எல்லாம் பிஞ்சு இருக்குது. உண்மையில வெயில் வேணும் அது, ஆனா அதுக்கு தேவையான வெயில அது தேடிக்குது, தானா தேடுதோ தேடிக்குது. ஆமா ஆமா. இப்ப நீங்க இந்த காடை உருவாக்கணும் நினைச்சு உருவாக்கி இருக்கிறீங்க, அப்படியா அந்த அமைப்புல இந்த மரங்களை நட்டு வச்சுக்கிறீங்க? இப்போ மாறி மாறி நட்டு வச்சுக்கிறீங்களோ, இந்த மாதிரி நட்டு வச்சுக்கிறீங்க? நம்மாழ்வார் கிட்ட பயிற்சி எடுத்தப்போ அவர் சொன்னது வந்து உணவு காடு அப்படின்னு சொல்லுவார், நிலத்துல வந்து 30% காடு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு வந்து அந்த வால்கா முதல் கங்கை வரை படித்ததுக்கப்புறம் அந்த கற்காலத்தில் எப்படி இருந்திருப்பாங்க, உணவு பழங்கள் வேட்டை இதானே இருந்திருக்கும். அப்போ அப்படியான ஒரு காடு வந்து பூமி முழுவதும் இருந்திருக்கும்ல. இப்போ நம்ம எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம், அதனால அப்படியான ஒரு காடு வேணும். அதில் வந்து நம்ம என்ன வேலைன்னா, இப்போ காட்டுக்குள்ளே வந்து இது எடுக்கிறதுக்கு, இந்த பழங்கள் எல்லாம் எடுத்துக்கிறதுக்கு, நமக்கு வேணுங்கிறத எடுத்துக்கிறதுக்கான வழிகளை நம்ம ஏற்படுத்துகிறோம், அந்த வழிகளை க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோம். அப்படி தான் நான் பார்க்குறேன். அது அப்போ ஒரு நேர்கோட்டில் எல்லாம் ஒன்றுமே இருக்காது. இங்கே ஒரு நேர்கோட்டில் பூச்சி ட்ராவல் பண்ணோம் அப்படிம்பாரு. அப்போ மரங்களை மாற்றி மாற்றி நம்ம வைக்கிறோம். சொல்லுங்க, ஒரே வகையான மரங்களை ஒரு நெட்டில் இருக்காது, இங்கே ஒரு நேர்கோட்டில் இருக்காது, மாற்றி மாற்றி நம்ம வச்சிருக்கிறோம் எல்லாமே. இப்போ இது இழுப்பை, இங்கிட்டு நுணா இருக்குது, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அத்தி இருக்குது, நெல்லி இருக்குது, கொய்யா இருக்குது, நாவல் மரம் கூட இருக்குது அங்கிட்டு. இது வேம்பும் வளருதோ? வேம்பு வந்து தானாவே நிறைய வளரும். இதெல்லாம் கருவேப்பிலை, கருவேப்பிலை அதெல்லாம் வந்து பழங்கள் கொண்டு வந்து பறவைகள் போடுது, அது வேம்புதான், அதை எடுக்கணும். காடு அமைப்பே உருவாகி போட்டு, ஆமா பழங்கள் போட்டு அது போட்டு. ஆமா, இது இந்த காடை வந்து இப்ப கட்டுப்படுத்த முடியல என்னால. நான் வந்து அதை நான் எடுக்கிறதுக்காக நான் வந்து உள்ள ஈல்டு எடுத்துட்டு போகணும்ல, எனக்கு தேவையானது எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் அதை கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. இல்லாட்டி அது எவ்வளவு நாள் வைக்க முடியும்னு தெரியல, நம்ம உள்ள வர முடியாம போற ஒரு நாள் வந்தாலும் வரும் இதுக்குள்ள. இப்ப இதுக்கு நீங்க உருவாக்குறதுக்கு முதல்ல அடிப்பசல என்ன போட்ட? நீங்கள் ஆக்சுவலா ஒண்ணுமே போடல, இருந்த மண் அந்த தென்னை மரத்தோட கழிவுகளை உள்ள சுமந்துட்டு வந்து போடுவேன். அப்புறம் அதாவது நிலத்தை வளப்படுத்துறதுக்காக பலதானிய விதைப்பு அது மாதிரி கூட நம்ம எதுவுமே பண்ணல. வந்து முருங்கை மரம் வச்சோம். முருங்கை மரம் வந்து நைட்ரஜன் ஃபிக்ஸிங் நல்லா நடக்கும் அப்படிங்கிறத படிச்சிருக்கேன். அப்புறம் இந்த மண்ணுக்கான மரங்கள், அதான் அந்த மா பழம் அந்த மாதிரி எல்லாம் கூட முயற்சி பண்ணியிருக்கிறேன். அதில் காஞ்சது நான் வந்து அதை ஒரு தடவை 150 மரம் வச்சோம். மழை தண்ணி இல்லாமல் 2 தான் அதில் பொழைச்சது. நிறையா மரம் வச்சோம், டிம்பரும் வச்சோம், பழ மரங்களும் வச்சோம். 2 தான் அதில் பிழைச்சது. அப்போ வந்து பிள்ளைகள்கிட்ட சொல்லி இதில் ஒன்றுமே பண்ண முடியாதாட்டு இருக்குது, காடே வராது, தண்ணியும் இல்லை ஒன்றும் இல்லை. நம்மளால் வந்து ரசாயனம் இல்லாமல் விவசாயம் பண்ண சொல்லி கொடுத்தாரு, தண்ணி இல்லாமல் பண்ண சொல்லித்தரலையே அப்படியெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு வருத்தத்தோடு இருந்தோம். அப்போ வந்து என் பசங்கள்லாம் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. 150 மரம் வச்சிங்க, 2 வந்துருச்சு, இல்லை இன்னொரு 150 வச்சிங்கன்னா இன்னொரு 2 வரும், அப்படியே நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்தியிருக்காங்க. அந்த மாதிரி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேசி பேசி என்ன பண்ணுறது எது பண்ணுறது அப்படி சொல்லி இப்போ எல்லாம் வந்து இது என்ன சொல்கிறது, நான் எதுவும் பேச வேண்டியது, அதெல்லாம் கூப்பிட்டு நம்ம கிட்ட பேசுது உள்ள வந்தா. இப்போ இதுக்கு வந்து இப்போ தண்ணி ஒன்றும் இல்லையோ, நீர்ப்பாசனம் தண்ணி பெரும்பாலும் வருஷத்துக்கு ஒரு 10 இடம் விடுவோம், அப்படி வச்சுக்கலாம். ரொம்ப வாடுது அப்படின்னா இந்த கொய்யா மரம் காட்டி கொடுக்குது. எந்த கொய்யா? இதோ கொய்யா இருக்கு இல்லைங்களா, அதுதான் முதல்ல வாடுதுங்க, வாடிடும் கொய்யா. இதுக்கு மேல அதுல பிஞ்ச பாருமா, அந்த மலைக்கு எப்படியா சட சடையா பிடிச்சிருக்கு பாருங்களேன். கொய்யா காட்டி கொடுத்துருமா தண்ணி, அது இலைய வந்து முக்கி போட்டுரும். அதுல முருங்கையா இருந்துச்சு இல்ல விஷ்ணு, அதுல எப்படி சீடை வந்திருக்கு, இது எப்படி இருக்குங்க பாருங்க இலை. ஆமா, கீழே பார்த்து தான் போனோம், எப்ப போனாலும் ரொம்ப கவனம். அப்படி இடத்துல எல்லாம் கட்டுவிரியன் நிறைய இருக்கும். கட்டுவிரியன் பாம்பு நிக்குது, கண்ணாடி விரியன் இதுல இருக்கு. ஆமா, இந்த இடத்துலயே கூட ஒண்ணு சுத்திக்கிட்டே இருக்கு. அது சரி, எப்பயாவது கண்டல. சாதாரணமா சொல்றீங்க.
சாதாரண மரங்கள்ல என்ன நிக்குதோ மரங்கள்ல நிக்குமோ? மரங்கள்ல நிக்காது, தரையில தான் நான் பார்த்திருக்கிறேன். இது வரைக்கும் மரங்கள்ல பார்க்கல. நீங்க கேக்குறீங்க இவ்வளவுதான். இதுதான் இது ஒரு பயோமாஸ். இந்த இதுவே மல்ச்சாவும் இதுவே உரமா மாறிடும். அவ்வளவுதான். நல்ல தண்ணி தேக்கி வச்சிருக்கோம். ஓஹோ. இங்க பாருங்க. ஃபாரஸ்ட்ல காப்பி அடிக்கிறது கரெக்ட்டா இருக்கு. ஒருக்கா நீங்க எழுப்பி விட்டீங்கன்னா அது செண்டவள தானே உருவாகி போடும், படந்து போடும். அப்படியே செல்லா இருக்குது. இது கொய்யா, அத்தி. இது கொய்யா. இதெல்லாம் வந்து அந்த தேவாங்கு வளைச்சிருந்தது. அத்தியும் காய்க்குது இந்த மரத்துல தான். ஆமா. இவன் அத்தி பழம் நாட்டுல ரோட்ல அடிபட்டு கிடக்கும். ஏதோ வண்டியில அடிபட்டுங்க கிடக்கும். கஷ்டமா தானே இருக்கு. முள்ளுதான். அது பக்கத்துல போகாதீங்க. அது கொஞ்சம் எடுத்துட்டேன் நானு. சீவகாமரம் வச்சேன். இது கலாக்கா நாத்து. அந்த கலாக்கா இருக்குல்ல, அது தண்ணியில வந்து முளைச்சிருக்குது. இந்த இடம் கொஞ்சம் கிளீன் பண்ணி ரெடி பண்ணணும். பண்ணாம இருக்குது எல்லாம் பத்தவர்த்தி வளருது. ஆமா, அது அந்த சீவகாமரம் நான் எடுத்ததுக்கு அப்புறம் வேர்ல இருந்து அது வந்திருக்குது. மறுபடியும் கிளீன் பண்ணணும். உள்ள போய் பண்ண வேண்டிய வேலை இருக்கு. இதுல நீங்க வச்ச மரங்கள் இருக்குல்லோ, இதுகள் எல்லாம் வந்து என்ன மாதிரி விதையில இருந்து உருவாகினதோ இல்லாட்டி நீங்க விதையில இருந்து உருவானதோ? ஒட்டு வச்சது. ஒட்டே இல்லைங்க. ஓகே. எவ்வளவு காலம் பிடிச்சிருக்கும் இப்படி எல்லாம் வளர? இது அது இந்த காடு வளர்க்க ஆரம்பிச்சு 8 வருஷம் ஆகுது. 8 வருஷம். 8 வருஷத்துல இப்போ முதல்ல இதுல போட்டது முருங்கை. இப்ப முருங்கை அடையாளமே காணும் பாருங்க. அது என்னமோ இருக்கு, அதுவும் நானும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆமா, அப்படியே போகுது என்ன சொல்லி. ஆமா. அப்புறம் என்னன்னா ஒரு பெருமரங்கள் கொஞ்சம் வச்சு நடுவுல வந்து அது வரைக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொய்யாலாம் வச்சது. இப்ப பாருங்க விஷ்ணு, இதுல நிழல்லையே இந்த கொய்யா இதுக்கு மேல நிழல் வருமா? வராது. ஆனா பழம் இருக்கு பாருங்க. இப்ப கொய்யாக்கெல்லாம் நிறைய வெயில் வேணும். நிறைய நான் கத்துக்கிட்டே இருக்கிறேன் இதுல இருந்து. எனக்கு நிறைய வேணும் அப்படிங்கறது இல்ல. நம்ம அந்த நேரம் உள்ள வந்து பசியாடுறதுக்கு அந்த அங்கெல்லாம் பாருங்க நிறைய பிடிச்சிருக்கு பாருங்க. இந்த ஒரு மழை பெஞ்சது இல்ல, அதுக்கப்புறம் தான் இன்னும் தண்ணி வரலாம். நாங்க தண்ணி வர ஆள் வரல. அதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு தான் தண்ணி விடணும். அப்படி இருக்கு. அப்படி இருந்தாலுமே பழங்கள் நிறைய வருது. இப்படி எவ்வளவு தூரம் போகுது? இது 1.25 ஏக்கர் தான் இந்த குழி. அங்கிட்டு இதே மாதிரி ஒரு 4 ஏக்கர் காடு பண்ணிருக்கு. இதே மாதிரி இருக்கும். அது சரி. ஆமா, அதெல்லாம் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இருக்கு. இது மாதிரி ரொம்ப அடர்த்தியா இருக்காது. கொஞ்சம் எடுத்திருக்கேன் நிறைய மரங்களை வந்து நடுவுல. இப்ப இது காய்க்காம போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த முருங்கை மரத்தை வெட்டினோம்னா மல்ச்சாக்கிட்டோம்னா அடுத்து இதுல வராது. முருங்கை மரத்துக்கு ரொம்ப வெயில் வேணும், அப்ப வராது இதுல இருந்து. அப்படி கொஞ்சம் நமக்கு இடம் உருவாகும். அப்ப வந்து நமக்கு மறுபடியும் இப்ப நான் இது இடைஞ்சலா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஏதாவது பண்ண போறேன், இந்த இடத்துல இடைஞ்சலா இருக்கு அப்படின்னா இந்த ஒரு கிளையை மட்டும் வெட்டிக்கிட்டு இங்க வேலை பண்ணிக்குவோம். ஒருக்கா வெட்டினா அதுல திருப்பி வச்சா அது எலும்புறது இல்ல. முருங்கை மரம் தான் எலும்பாது, இதெல்லாம் வந்துரும். இந்த ஒரு மரமே இந்த 1 ஏக்கருக்கு பரவும். அப்படியான மரம் தான் இது. விதையில பெரம்பல் அடையும். ஆமா, இந்த இல்ல விதையில இல்ல, ஒரு மரமே பெருசாகும் 1 ஏக்கர் அளவுக்கு இழுப்ப. இது பெருசாயினா மற்றும் நிழல் ஆனா அப்படி ஆகுறதுக்கு ஒரு 200 வருஷம் ஆகும். 1 ஏக்கருக்கு இந்த மரம் பெருசாகிறதுக்கு 200 வருஷம். ஆமா, அப்ப ஒரே மரத்தை வச்சுட்டு அதுக்கு தண்ணி கொடுத்துக்கிட்டு நம்ம இருக்க முடியாது இல்லையா? அதனால வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் எது வந்து டாமினேட் பண்ணி போகுதோ, எது நமக்கு தேவையோ அதை வச்சுக்கலாம். இப்போ வந்து நிறைய சர்ப்ளஸா நம்ம ஈல்டு எடுத்தாச்சு இதுல இருந்து. அப்பப்ப நமக்கு என்ன தேவையோ அது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் இல்லையா? காடு முதல்ல உருவாச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பாதைகளை ஏற்படுத்தி. இப்போ அந்த நுணா எடுத்துருவேன், ரிமூவ் பண்ணணும். அங்க இருக்கிற 2 நுணாலாம் ரிமூவ் பண்ணணும். அந்த மாதிரி எல்லாம் பச்சனீங்களா? நுணாக்கள் வைக்கல, தானா முளைச்சது. முளைச்சது. ஆமா, அது சரி. ஒரு விதையில இருந்து முளைக்கிறது அப்பதான் அந்த காட்டு ஆரம்பம் தொடங்குது. இதுதான் இன்னும் ஒரு 10 வருஷத்துல அப்படி இருக்குமே எல்லாம் அடர்ந்துரும். ஆமா, நமக்கு தேவைக்கு நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறோம். இதுக்கு அங்கே என்ன புல்லோ? அது வெளியில இருக்கு, வெயில் வர்ற இடம். வெயில் இப்போ இந்த இடத்துல எப்படி கண்ட்ரோல் ஆயிருக்கு இல்லையா களையெல்லாம். இப்போ எங்க வெயில் அந்த சிவக்காய் செடி வச்சதுனாலமா அதை எடுத்துட்டோம் நம்ம. அந்த வேர்ல இருந்து தலைஞ்சிருக்கேன். அந்த வெயில் கிடைச்சதுனால இவ்வளவு களை. அப்ப இது சுத்தம் பண்ணிட்டு மல்ச்சிருக்கு, நிழலும் வெயிலும் இல்ல. காட்டுக்குள்ளுக்குள்ளாட நடந்து போய் கொண்டிருக்கோம்னு சொன்னா நீங்க நம்புவீங்களோ? அதுவும் வந்து மனிதனால உருவாக்கப்பட்ட ஒரு உணவு காடு. அதுவும் ஒரு
தனி பெண்ணால் வந்து உருவாகினது. இது பார்த்தீங்கன்னா இதுக்குலாம் இப்போ நாங்கள் உள்ளுக்கு இந்த பக்கத்தாலாம் வந்து நாங்கள் நாவல் மரம் நிற்குதானே. அம்மா பார்த்து பார்த்து போகிறா. ஏனண்டா பாம்புண்ட நடமாட்டம் அதிகரிக்குமா இரவில். என்ன தேக்கு தேக்கு இல்லை, வாதனாராயணி. இந்த சாரி வாதானி. இதோ தேக்கு மாதிரி தான் கிடக்கு பார்க்க. இல்லை எல்லாம் ஃபேமிலி ஒரே இங்காலையும் தென்னை இருக்குது, பனை இருக்குது. இங்கே பாருங்க காடு எப்படி இருக்கு. உள்ள இருக்கிறதுக்கும் இங்க இருந்து பார்க்குறது கொடியா வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமா. இந்த இங்க இருக்கிற நுணா எல்லாமே தன்னால முளைச்சதும்மா. பழம் சாப்பிட்டுட்டு தென்னை மரத்து மேலே உட்காந்து போட்டதுதான். ஓ, இப்போ இந்த நுணாவைன்னு ஒரு 5 வருஷம் போட்டால் தண்டை வாழை அதே தனியை உருவாகி போடும் போது. ஆமாம் ஆமாம், இஞ்சாலையும் இருக்கு பாருங்க. அதையும் நம்ம கட்டுப்பாட்டில் வைக்கணும். 12 வருஷத்துக்கு முன்னாடி இதில் வந்து தென்னை மரம் தவிர வேறு எந்த மரமும் கிடையாது. தென்னையும் அந்த வரிசையில் இருக்கிற பனையும் இருக்கும். அப்புறம் வேறு எந்த மரமும் கிடையாது. இந்த ஒரே ஒரு வேப்ப மரம் இருக்கும். வந்து 5 ஏக்கர் ஐடியல் அப்படிங்கிற கான்செப்டில் இருந்தேன் முதல்ல. இருந்தால் அவங்களுக்கு தேவையானது எல்லாமே எடுத்துக்கலாம், கால்நடைகள் வச்சுக்கலாம், கொஞ்சம் ஒரு எருமை வச்சு பால் கறந்துக்கலாம், அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு. இப்போ 1.25 ஏக்கரே வந்து ஒன்றுமே பண்ண முடியாதாட்டு இருக்குது நம்மளால. அதுவே அதிகம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதுவும் 12 வருஷம் ஆச்சுமா. 12 வருஷம். இது 12 வருஷம் ஆச்சு. உழவு ஓட்டி 12 வருஷம் ஆச்சு. அப்படியே விட்டுருக்குறா பாருங்க. ஆமாம், பயங்கரமாக இருக்குமா. அங்கிட்டு முறிஞ்செல்லாம் விழுந்திருக்கு. அதை ஒன்றுமே பண்ண முடியல. அவர் நான் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த பப்பாளி எதுவுமே நம்ம நட்டுறதில்லை. ஒரு தடவை உள்ளே கொண்டு வந்தது தான். எல்லாமே அதுவாக முளைச்சிக்கும், காய கொடுத்துட்டு முடிஞ்சுக்கும். உள்ளே போகலாமா? போதுமா? காணும் ஒரே மாதிரி இருட்டடிக்கும். போகலாமா? இதுதான் உழவு நிப்பாட்டினது அப்புறம் வந்தது. ஆமாம், கரையான் அதுக்குள்ள மாதுளை நிக்குது. இதெல்லாம் கொஞ்சம் இந்த சீந்தில் கொடியெல்லாம் பறந்துருச்சுலம்மா, இதெல்லாம் எடுக்கணும். எடுத்துட்டு எடுத்து கொஞ்சம் கவாத்து பண்ணி நடவாதை ரெடி பண்ணணும். முருங்கை மரத்தையெல்லாம் கவாத்து பண்ணி விட்டு. ஆமா, ஒன்று மேல ஒன்று வளர்ந்து கொண்டே போகுதுண்ணா. ஆமா, கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது அதாவது இயற்கை எப்பவுமே நாங்க எதுவும் எதிர்பார்க்கல. ஆமா, காட்டுக்குள்ள கூட கரெக்ட்லாம் பெரிய கைதான்க்கா. வேப்ப மரம் புளிப்பு ஆனா பெருசு. இந்த பெரிய இழந்த பழம், மலை இழந்த கிடையாது, நாட்டு இழந்தே வந்து பெருசா இருக்கும் கொஞ்சம் பழம். அது அந்த ஓரத்துல எல்லாம் வச்சிருக்கேன். ஆமா, கிணறு கோணி மாதிரி கிடக்கு. இதுல இந்த தண்ணி எடுக்க நம்ம வேகமா வந்திருந்தா அந்த தேன் கூட பார்த்துருக்கலாம். அங்க இருக்கு, போயிடலாமா? வேகமா வாங்க, அதை பார்த்துடலாமா? இதுல இருந்தா உங்களுக்கு தண்ணி எடுக்கிறீங்க அந்த வைக்கிறதுக்கு. தண்ணி இதுல இருக்கு. அங்க வீட்டுக்கிட்ட ஒரு கிணறு, அங்க ஒரு கிணறு, ஒரு போர்வெல் கூட இருக்கு. இப்ப தண்ணி வந்து கம்மியா தான் தேவைப்படுது நமக்கு. மரங்கள் தானே. ஏதோ ஓடுது. ஓடும் ஓடும், எல்லாமே ஓடும். கவனமா தான் வரணும் நம்ம. இதெல்லாம் ஆமணக்கு தானே? ஆமணக்குமா? ஆமணக்கு என்ன மாதிரி ஒரு விதை போட்டு விட்டா தண்டவாள முளைச்சி வேற மற்ற படருமோ. கருவேப்பிலை. கருவேப்பம் இல்லை சத்தியம்மா. தின்னு மயில் 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 எல்லா பறவைகளும் இங்க நிக்குது. கருவேப்பம் இல்லை. 1000 பறவையாவது இந்த இடத்துல தூங்கும்னு நினைக்கிறேன். 1000க்கு மேலேயே தூங்கும்னு நினைக்கிறேன். கருவேப்பிலே நிறைய வெரைட்டி இருக்குது இங்க இந்தியாவில். உள்ள இந்த காட்டுக்குள்ளேயே இங்க இருங்க முளைக்குதானே பெரம்பலூர். இதெல்லாம் நான் கருவேப்பிலையெல்லாம் நான் வைக்கலம்மா, அதே வந்ததுதான். பழமரங்கள் ரெண்டு வேற என்ன பழமரங்கள் இங்க நிக்குது இதுல? இப்போ நீங்க காடினது தவிர அத்திப்பழம் பார்த்தோம்ல, நாவல், இலுப்பை, மாதுளை, கொய்யா, சப்போட்டா இருக்கு, கொடுக்காப்புளி, அப்புறம் என்ன இருக்குமா, பப்பாளி, அப்புறம்
நாவல் இருக்கு. நாவல் இருக்கு, இன்னும் காய்ப்புக்கு வரல. அப்புறம் என்ன இருக்கு, அவ்வளோதான் நினைக்கிறேன். சரியா பாப்போம். ஆமாம், அப்புறம் அது இல்லாமல் கருவேப்பிலை காடு இருக்கு, இலந்த பழம் இருக்கு. இந்த கருவேப்பமையிலே வச்சு என்ன செய்யற நீங்க?